ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆத்மதோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன். ஆத்மதோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஒரு என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ரீடிங் தான். ஒன் சைட் லவ் பற்றி கேட்டிருந்தாங்க. வாங்க அவங்களுக்கான ரீடிங்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பதிவு போட முடியல, ஏன்னா நான் ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி தேவி டெம்பிள் போயிருந்தேன். அது நம்மளோட தென்னிந்தியாவில் இருக்கிற மூகாம்பிகை கோவில் மாதிரி இங்கே உள்ள மூகாம்பிகை கோவில் அது. ஓகே, அங்கே மகாலட்சுமி, சரஸ்வதி, காளி, துர்க்கை இருக்காங்களே, அவங்க ஒரு உருவமாக இருப்பாங்க. 3 பேருமே இருக்கிற ஒரு உருவமாக இருப்பாங்க. 3 பேரோட சக்தியுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் குடும்பத்தோட வருடம் இந்த கோவிலுக்கு தரிசனத்துக்கு போயிடுவோம். ஓகே, இது திருப்பதிக்கு அப்புறம் நிறைய மக்கள் போகிற இடம்னா இதுதான். ஓகே, எல்லா ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே கும்பிட்டுட்டு போவாங்க. நடந்து போகலாம், ஃப்ளைட்டில் அதாவது ஹெலிபேடு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, இப்போ அது போகலாம், இல்லை நீங்கள் குதிரையில் போகலாம். ஓகே, ஆனால் இப்போ கவர்மெண்ட்டு ஒரு புது அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதாவது ரோப் கார் புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கொண்டு வந்துட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு. பிறந்த குழந்தைய கூட தூக்கிட்டு வருவாங்க. அதை வேண்டிட்டு அந்த குழந்தை பிறந்ததுன்னா 3 மாதம் கழிச்சு தூக்கிட்டு வருவாங்க. இவ்வளோ குளிரில் கூட தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தை எல்லாமே அம்பாள் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நீங்களும் வாழ்க்கையில் ஒரு தடவை கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒன் சைட் லவ். ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கீங்க, சொல்லுவோமா வேணாமா, நம்ம காதில் சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டோடே இருக்கீங்களோ, அதான் காட்டுது இந்த கார்டு. சொல்லிட்டு அவங்க நிராகரிச்சிட்டா என்ன செய்யறது, அதுக்கு நம்ம சொல்லாமலே இருந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் நிறைய கன்ஃபியூஷன். அதாவது ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு. கை கால் கட்டி போட்டுட்டா நம்மளால் அசைய முடியாது இல்லையா, அது மாதிரி அந்த விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு கை காலை கட்டி போட்ட மாதிரி ஒரு நிலையில் தவிக்கிறீங்க, என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் சைட் லவ். உங்களுக்கு ஒரு நாள் வராதா, நான் அந்த நாளில் அவங்கள்ட்ட என்னோட காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட மாட்டேனா, அந்த நாள் எப்போ வரும், கடவுளே எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லு, எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு, ஒரு முடிவு சொல்லு, நான் என்னோட ஃபீலிங்ஸை அவங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன், அதுக்கு நீ ஒரு நியாயமான எனக்கு அதை நிறைவேற்றி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனையும் வைக்கிறீங்க. அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் லவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அவங்களோட நடை பாவனை இருக்குல்ல, அதை வச்சு அட்ராக்ட் ஆகி கூட நீங்கள் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை அவங்கக்கிட்ட உள்ள ஒரு தாய்மை குணம், அதாவது உங்களை நல்லா கேர் பண்ணுறது, ஒரு இனிமையாக பேசுறது, ஒரு ஆறுதல் கூறுறது, அந்த மாதிரிலாம் அவங்க கேரக்டரைஸ் இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க மேலே அட்ராக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் அந்த பெண் ராணி, மாலதி, சுமித்ரா, அனுசையா இல்லைன்னா அனு, தீபா, செல்வி, தனம், தனலக்ஷ்மி, வைஷ்ணவி, மகாலட்சுமி, கஸ்தூரி, வள்ளி, மீனா இல்லைன்னா மீனாட்சி,
இந்த மாதிரி பேர் உடையவங்களாக கூட இருக்கலாம் அவங்க. ஓகே, அவங்க பேரில் லக்ஷ்மின்னு கூட முடியலாம். ஓகே, அந்த நேம் உடைய ஒரு பெண்ணை வந்து நீங்கள் லவ் பண்ணலாம். இது வந்து ஒரு சான்ஸ் தான். ஓகே, எல்லா ஒரு பேரையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு சில நேம் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஓகே, அந்த பெண் வந்து சுக்கிரன் ஆதிக்கத்தில் உள்ள பிறந்த பெண்ணாக இருக்கலாம். ஸோ வந்து இல்லைன்னா பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருக்கலாம். இல்லைன்னா ரிஷபம் இல்லைன்னா துலாம் லக்னமாகவோ ராசியாகவோ இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு. ஓகே, அந்த பெண்ணை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாகவும் இருப்பா, அதே நேரத்தில் ரொம்ப அறிவாகவும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் மேலே வந்து ரொம்ப வந்து அக்கறை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு வந்து அவங்க மேலே லவ் வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ரீசனாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கீங்களா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லைனில் கூட அந்த பெண் வந்து இருக்கலாம். இவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். இனி வந்து லவ்வை சொன்னால் அது எப்படி வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி தயங்கி கூட நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கூட மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்கள் லவ்வை சொல்லாமல் கூட இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, அந்த பெண் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகிற விதத்தில் கூட, இப்போ உங்கள் ஃப்ரெண்டாக இல்லைன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகுறாங்க இல்லையா, அந்த பழகிற விதம் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ரொம்ப ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு பெண்ணாக இருக்கலாம் அந்த பெண் வந்து. ஓகே, அந்த பெண் அந்த இடத்துக்கு வந்தாலே கலகலன்னு ஆயிரும் அந்த இடம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எல்லாரையுமே அட்ராக்டிவ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும் அந்த பெண். ஓகே, அந்த பெண் வந்து ஒரு சிவன் பக்தையாக இருக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் சிவன் கோவிலில் அந்த பெண்ணை முதல்ல பார்த்துருக்கலாம். ஓகே, இல்லைன்னா நீங்கள் வந்து சிவன் கோவில் போகிறப்ப அந்த பெண்ணை வந்து பார்த்துருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் வந்து சிவன் வந்து உங்களுக்கு கூட வந்து மிங்கிள் ஆகிறாரு. ஸோ வந்து இல்லை நீங்கள் வந்து லவ் பண்ணுற பையன், ஓகே, ராஜ், ராம்குமார், ரகுபதி, ராஜாராம், நாகராஜன், சூர்யா, பிரகாஷ், உதயா, தினேஷ், செல்வம், மதி, சேகர், சந்திரசேகர், வேற என்ன பேர் உங்களோட வந்து மிங்கிள் ஆகலாம்? அதாவது சிவன் சம்பந்தப்பட்ட பேர், அவரோட பேர் வந்து சிவனை கூட ஒரு குறிக்கிற ஒரு பேராக இருக்கலாம். ஓகே, அந்த ஒரு நேமில் வந்து அவங்க வந்து உங்களோட அந்த நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பையன் வந்து இந்த மாதிரி உரிய பெயர்கள் இருக்கலாம். இல்லை அவங்க வீட்டில் இந்த பெயர் உரிய ஒருவர் யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மணிமாறனா கூட இருக்கலாம். இல்லை மணின்னு சொல்லிட்டு அவங்க பேரில் முன்னாடி பின்னாடி ஏதாவது வரலாம். இல்லை குமார் அப்படிங்கிற பேர் வரலாம். ஓகே, ரவிக்குமார், சிவகுமார், சிவசுப்ரமணி, சிவபிரசாத், அந்த மாதிரி ஏதோ ஒரு சிவன் பெயருடைய பெயராக இருக்கலாம். ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு லவ் ஃபெயிலியரை சந்தித்தவராக இருக்கலாம். திருப்பி வந்து இப்போ இது இரண்டாவது லவ்வாக கூட உங்களுக்கு கூட இருக்கலாம். இப்போ போய் அவங்கக்கிட்ட சொன்னோன்னா இந்த பெண்ணும் நம்மளை நிராகரிச்சிருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே இருக்கலாம். ஓகே, இல்லை நம்ம போய் சொன்னோம்னா நம்மளை நிராகரிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய கஷ்டமாக இருக்குமே நமக்கு அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஓகே,
ஆனால் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது நான் பெண்ணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் பெண் எடுத்துக்கலாம், பெண்ணாக இருந்தால் நீங்கள் ஆண் எடுத்துக்கோங்க. அந்த பெண்ணிடமோ இல்லை அந்த ஆணிடமோ நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாளை வந்து தேடிட்டுருக்கீங்க. எப்போ வந்து அந்த நாளில் வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா நான் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்ற ஒரு டவுட்டு உங்கள் மைண்டில் இருக்குது. ஓகே, வாய்ப்புகள் நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம். பிரபஞ்சம் வந்து அதுக்கு அனுமதிக்கிறாங்க. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணால் அவங்க ஓகே சொல்லுவாங்க. ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஒரு தெளிவான முடிவு எடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள். அவங்க வந்து அதுக்கப்புறம் வர்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, ஏற்றுக்கலையா அதுவும் ஓகே. கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒருத்தவங்க நமக்காக படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வந்தே தீருவாங்க. ஓகே, அது கார்மிக் ரிலேஷனாக இல்லாமல் நீங்கள் ட்வின் ஃப்ளேமோ இல்லை சோல்மேட்டோவோ இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க ஓகே சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் என்னென்னா ஒன்று யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. நின்ன இடத்துலையே தான் நிற்கிறீங்க ஒழிய வாய்ப்புகளை உருவாக்க மாட்டேங்கிறீங்க. வாய்ப்புகளை உருவாக்கினா தானே நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க லைஃப்பில். ஒருவேளை அவங்க மனசுலையும் உங்கள் மேலே லவ் இருக்கலாம், அவங்களும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மூன்றாவது ஆள் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நம்மளா சொல்கிறத விட ஒரு ஆள் மூலமாக வேற ஒரு மெம்பர் மூலமாக ஃப்ரெண்டு மூலமாக சொல்லி அனுப்பலாம் இல்லை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட உதவியை நாடிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து ஒரு முடிவு வந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு அதனால் ஒரு தூக்கம் கூட வர்றதில்லை, சரியான தூக்கம் கூட உங்களுக்கு இருக்கிறது இல்லை. என்னென்னா தூங்குறப்ப கூட அந்த நினைப்பாகவே இருக்கீங்க. நான் போய் எப்படி சொல்கிறது, நான் சொன்னால் அந்த பெண் ஏற்றுக்குருவாளா, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு அதே திங்கிங்கில் இருக்கீங்க. இல்லை ரொம்ப வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை நான் போனால் அந்த பொண்ணு ஏற்றுக்குவா இல்லை எதை சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் ஒரு கற்பனை உலகத்திலேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பெண்ணை பற்றிய ஒரு கற்பனையிலேயே தான் நீங்கள் வாழ்கிறீங்களே ஒழிய நிதர்சனத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்றது, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எதிர்கொள்கிற வரைக்கும் தான் அந்த பயம். அந்த விஷயத்தை நம்ம எதிர்கொண்டு விட்டோம்னா நமக்கு வந்து வெற்றி நமது பக்கம்தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து அவங்க ஏற்றுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது செல்ஃப் லவ் தான் உங்களுக்கு வேணும். வந்து நீங்கள் உங்களே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை ப்ரிப்பேர் பண்ணாதானே அடுத்து போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. அஃபெக்ஷனேட், அவங்க மேலே உண்மையான அன்போட ஒரு ரொம்ப பாசமாக ஆசவாசமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் கமிட்மெண்ட்டு தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. ரொம்ப வந்து அவங்க மேலே சென்சிட்டிவாக தான் இருக்கிறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு தேவதையாக தெரியுறாங்க. நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப 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 விரும்புகிறீங்க. ஆனால் அவங்க வந்து நம்மளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பயப்படுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஆனால் உங்கள் வந்து என்ன கார்டு வந்திருக்கு பாருங்கள், ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ நீங்கள் வந்து இந்த நியூ இயருக்கு அப்போ சொல்லுங்கள், 2025 நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட கனவு கண்டிப்பாக நினைவாகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ, டேட்டு கிடைக்க முடியாமல். ஓகே, யூ மஸ்ட் மேக் டைம் ஃபார் எ பார்ட்னர். உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் டைம் கொடுத்தே ஆகணும். எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லவே முடியாது. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்காக ஒரு நாளை வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து செலக்ட் பண்ணி வைங்க. அந்த நாளில் போயிட்டு நீங்கள் வந்து
உங்களோட லவ்வை சொன்னீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும் சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட 8வது நட்சத்திரம் வரும் இல்லையா, அன்னைக்கு போய் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, உங்கள் நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம், ஓகே, 15வது நட்சத்திரம் அல்லது 24வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதகமான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது 6, 15, 24. ஓகே, உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எண்ணுங்க. உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 6வது நட்சத்திரம் எது, 15வது நட்சத்திரம் எது, 24வது நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த 3 நாட்களில் உங்களுக்கு வந்து என்னைக்கு சூட்டாக இருக்குது, என்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அன்னைக்கு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயம் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு சாதகமான பதில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபார்முலாவை. அதாவது நீங்கள் வந்து எல்லார்கிட்டையுமே வந்து அதிகமாக வந்து சொல்கிறீங்க எல்லா விஷயத்தையுமே, ஆனால் ஒரு நிமிஷம் உட்காந்து நீங்கள் வந்து அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, மற்றவங்ககிட்ட அவங்கள லவ் பண்ணுறதை பற்றி சொல்கிறீங்களோ இல்லையா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது வந்து எனக்கு அந்த சாதகமாக நடத்தி தந்துட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்காக மற்றவங்க போய் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கான விஷயத்த நீங்கள் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு என்னென்னா மற்றவங்க வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது எல்லாமே உங்களோட தான், நீங்கள் தான் வந்து உங்கள் ஹார்ட்டை பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மற்றவங்க வந்து எனக்கு ஃபில் பண்ணி கொடுங்க, என்னோட வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை சார்ந்தே தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது, எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு நிறைய நினைக்கிறீங்க, ஆனால் அதை செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொன்னால் தானேங்க அவங்க வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னா அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? இன்னும் இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓடாதீங்க, எதையுமே முன்னாடி எதிர்கொள்ளுங்க அப்படின்றாங்க. ஓகே, சீக்ரெட்டாக வந்து நீங்கள் வச்சுருக்கிறத சீக்கிரம் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இனிமேலும் ஓடிக்கிட்டே இருக்காதீங்க லைஃப்பில் அப்படின்றாங்க. போதும், ஓடுனதெல்லாம் போதும் அப்படின்றாங்க. கன்ஃபியூசன் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகி மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஓகே, 2 பேருக்குமே உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு, இல்லை அவங்க ஃபஸ்ட்டு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து மாற்ற முடியாது. இந்த எண்ணமே வந்து நம்ம சொன்னால் அவங்க நம்மளை மனா பண்ணிடுவாங்களோ, வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அந்த எண்ணமே உங்களை வந்து ரொம்ப டல்லாக்கிக்கிட்டு இருக்குது. அந்த டிசிஷன் என்னவா வந்தாலும், ஓகே, எஸ் ஆர் நோ எது வந்தாலுமே நீங்கள் வந்து அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு உங்கள் மைண்டை வந்து ரெடி பண்ணி வைங்க அப்படின்றாங்க. ஓகே, வந்து நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது உங்களோட லவ் வந்து உண்மையான லவ்வாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, அவங்க வேற யாருக்காவது ஓகே சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து உங்களே நம்ப மாட்டேங்கிறீங்க. அவங்க வந்து உங்கள் ஹார்ட்டில் இருக்காங்க, உங்கள் மனசில் அவங்க தான் இருக்காங்க அப்படின்னா வெளிப்படுத்துறது நீங்கள் தானே இருக்கணும். நீங்கள் இன்னும் வந்து யாரையும் வந்து ட்ரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, 3வது நபரை நீங்கள் ஹெல்ப்புக்கு தேடாதீங்க. ஓகே, அவங்க இல்லாமல் உங்களால் வாழ முடியாதுன்னு நினச்சா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். ஓகே, அவங்களோட கனவுகளுக்கு நான் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையோ அப்படின்றது வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே,
இல்லை என்னை வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு நான் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகுறேன், நான் உங்களை லவ் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, அதே தான் அவங்களும் நினைப்பாங்க இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதானே அவங்களும் நினைப்பாங்க. மற்றவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி என்னை புரிஞ்சுக்கலைன்றீங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சொல்லுங்கள். பாருங்க, லெட்ஸ் டாக். நீங்கள் போய் பேசுங்க. உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகே, ஒரு அளவுக்கு தான் யோசிக்கணும். அதுக்கு மேலேயும் வந்து யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்கவே முடியாது. அது வந்து உங்கள் லைஃப்க்கு நல்லதில்லை அப்படின்றாங்க. ஓகே, உங்களில் வேறு யாராவது எனக்கு துரோகம் செஞ்சுருவாங்களோ, இல்லை வந்து இல்லை நான் உங்களை லவ் பண்ணலன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் நினைக்கிறீங்க. ஓகே, இல்லை நம்மளை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ நாளாக நல்லா பழகிட்டு இப்போ நம்ம சொன்னோன்னே நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, தூக்கி போயிடுவாங்களோன்னு யோசிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் மீட் பண்ணணுன்னா ஒரு காஃபி ஷாப்க்கு கூப்பிடுங்க, காஃபி டே பண்ணுங்கள். ஓகே, மீட்டிங் பண்ணுங்கள். ஓகே, காஃபி டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃபீலை விட்டு நீங்கள் வந்து ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு அவங்கள நீங்கள் தான் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி சாப்பிட்டு உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஐ லைக் யூ. ஓகே, ரொமான்ஸ் இஸ் ப்ளூமிங், வாண்ட் டு டேட். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட போய் உங்களோட அன்பை வந்து வெளிக்காட்டி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஓகே, இங்கே பாருங்க, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கார்ட்ஸ் வருது. வெரி இட்ஸ் பிட் டூ லேட். இதுவே ரொம்ப லேட்டு. இங்கே பாருங்க, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே 3 கார்டுமே வந்துடுச்சுங்க. அதாவது ஆல்ரெடி இது ரொம்ப லேட்டு அப்படிங்க சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் நீ கூடிய சீக்கிரத்தில் சொல்லு அப்படிங்கிறாங்க. இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு சொல்கிறாங்க. ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 6 and 9 வந்திருக்கு. அதுவும் நல்ல நம்பர் தான். ஸோ தேர்ஸ்டே. ஸோ நீங்கள் வர தேர்ஸ்டே ஓகே நீங்கள் வந்து உங்களோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டேட்டு. இங்கே பாருங்கள், பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு டேட் எடுத்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி போய் சொல்லு, ஆல்ரெடி நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட, நீ இதுக்கு மேலே லேட் பண்ணாத, தேர்ஸ்டேவே போய் சொல்லிடு. இங்கே பாருங்கள், கார்டு எந்த மாதிரி பேசுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரிக்கு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் போய் கண்டிப்பாக உங்களோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. இது கார்ட்ஸ் ரீடிங். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரெசினேட் ஆச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, கூடிய சீக்கிரத்தில் உங்களை காதலை வந்து அவங்களுக்கு தெரிவித்து நீங்கள் வந்து உங்களோட ரொமான்ஸ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்பும் அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.